அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் துவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பகமூர்த்தியானை பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. உலகெங்கு வாழும் மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த பதிவில் குரோதி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த குரோதி வருடம் தமிழ் வருடத்துக்குரிய பலன்களை மேசராசி அன்பர்களுக்கு அசுவனி பரணி கிருத்தி 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எவ்வாறு பலன்கள் இருக்கும் என்பதை இங்கே பதிவு செய்யப்படுகிறது. அதாவது அசுவனி 4 பாதமும் பரணி 4 பாதம் கிருத்தி 1ஆம் பாதம் ஆக 9 பாதங்கள் இந்த ஒரு ராசியில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்றால், பொதுவாக பூமிகாரனாகிய செவ்வாய் வீட்டை ஆட்சியாக கொண்ட மேசராசி அன்பர்களே, இதுவரை ஜென்மராசியில் இருந்த அந்த குரு பகவான் மே 1ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபத்தில் இடம்பெறுகிறது. வருட ஆரம்பம் முதல் இந்த லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் மார்ச் 29 முதல் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு வருகிறது. இதன் அடிப்படையில் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாகிறது. வருடம் முழுவதும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலும் கேது பகவான் 6ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறது. அதாவது இந்த இடத்துல இடம்பெறுகிறது. இதன் அடிப்படையில் இந்த கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த வருடம், தமிழ் வருடம் முழுவதும் திருமணம் ஆகாதவருக்கு இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும் என்று சொல்லலாம். பொதுவாக வீடு மனை புது வாகனம் தங்க நகைகள் வெள்ளி நகைகள் வாங்கும் யோகம் உண்டு. தொழில் நல்ல விருத்தி அடையும், கூடுதலான லாபம் கிடைக்கப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு உண்டு, சேலரி இன்க்ரீஸ்மெண்ட் உண்டு. பழைய பாக்கிகள் கூட வசூலாகும். அதாவது பழைய உங்களுடைய சம்பள பாக்கி இருந்தால் அது கைக்கு வந்து சேரும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. இந்த உத்தியோகம் வேலைவாய்ப்புக்கு இல்லாதவர்கள், அது சம்மந்தமாக நீங்கள் இன்டர்வியூவில் அல்லது வேலைக்கு தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நினைத்ததை நிறைவேற்றிக்கொள்கிற மாதிரி நினைத்த வேலைகள் கிடைப்பதற்குள்ள வாய்ப்புகள் அமையும். ஒரு சிலர் வெளிநாடு வெளி மாவட்டங்கள் செல்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த சித்திரை வைகாசியில் அந்த வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணலாம். பங்குனி மாதம் எதிர்பாராத அந்த வீண் செலவுகளும் தொழில்துறையில் பின்னடைவும் ஏற்படக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. பங்குனி மாதம் இந்த குலதெய்வத்திற்கு சிறப்பு பூஜைகள், அதாவது உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். உங்களுடைய குலதெய்வத்திற்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேகம், ஆராதனைகள், இல்லை இஷ்ட தெய்வத்திற்கு கூட நீங்கள் செய்யலாம். குறிப்பாக பரிகாரம் என்பது பார்க்குற பொழுது இந்த முதல் வாரத்தில் வரக்கூடிய தமிழ் மாதத்தில் முதல் வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று முருகனுக்கு நெய்விளக்கு ஏற்றி இது மாதிரி வழிபட்டு வந்தாக்க இந்த வருடம் முழுவதும் ஒரு சிறப்பான பலனை அடையலாம். அதாவது செவ்வாய் தான் இதனுடைய ஆட்சி வலுன்னு சொல்லியிருக்கோம். செவ்வாய் தான் இந்த உங்கள் ராசிக்கு அதிபதி. அதனுடைய செவ்வாய்க்கு அதிபதி அதிதேவதைங்கிறது முருகப்பெருமான். அப்போ நீங்கள் இந்த முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்து அல்ல அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் ஒவ்வொரு மாதமும் இந்த வருடத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தொழில்துறை உத்தியோகத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய நிலையெல்லாம் பின்னடைவு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு முயற்சிக்கு முக்கியத்துவமான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது இதில் ஒரு விளக்கம். குறிப்பாக இந்த ராசிக்கு இந்த வருடம் ஒரு 75லிருந்து 80% நன்மைகளை பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். நமது நேயர்கள் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்ச வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். அதற்கு ஏறானை காவிலுரை எண்ணானை கண்டளித்த போரானை கண்டதனை போற்றினால் வாராத புக்தி வரும், பக்தி வரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி வரும், வெற்றி வரும் தானே என்று சொல்லி வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.